இந்த 1.5 ஆண்டு காலமாக தாவேக்க ஆரம்பிக்கப்பட்ட பிறகு எந்த விமர்சனத்தையும் வைக்காத அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முறையா விஜயை போட்டு 2ஆ பொளந்திருக்காரு. அது குறித்தும் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். வரைக்கும் கடந்த 1.5 ஆண்டு காலமாக தாவேக்க ஆரம்பித்த பிறகு பல்வேறு அரசியல் கட்சிகள் தாவேக்க கொடுத்த விமர்சனம் வச்சாங்க. கொள்கை ரீதியா, விஜயனுடைய செயல்பாடு ரீதியா, கரூர் மரணத்தில் அவருடைய செயல்பாடுகளை, அவர் போகாததை, அவர் நேரம் தாழ்ந்தி வந்ததை, அங்கே மக்களுக்கு மக்களை போய் பார்க்காததை, ஓடி ஒளிஞ்சதை, 4 நாள் கழிச்சு வீடியோ போட்டு சிஎம் சார் என்ன வேணா நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்க, என் ஆட்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சிஎம்கே தட்டன் பண்ணுற மாதிரி பேசினதை, இப்படி பல்வேறு விஷயங்களை எல்லாரும் விமர்சனம் பண்ணி பேசினாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் தாவேக்கா குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலை. ரொம்ப ஒரு திமுக நமக்கு மட்டும் தான் எதிரிங்க, வேற யாரையும் பேச மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டு இருந்தார். ஒரு வார்த்தை கூட பேசாதவர் ஒரே வார்த்தையில ஒட்டுமொத்தமான தாவேக்காவை 2ஆ பொளந்திருக்காப்புல. என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, நம்ம ஊடகங்களெல்லாம் போயிட்டு சும்மா இருந்த மனுஷனை சுரண்டி விடுற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டிஆர்பி ஏத்தணும்ல, அதுக்காக கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்களையும் அவர் விமர்சனம் பண்றாரு ஊழல் சக்தின்னு அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க 41 பேர் துள்ள துடிக்க சாகும்போது நாங்கள் போய் பார்த்தோம், மனிதாபிமான அடிப்படையில் எல்லாரும் போய் பார்த்தாங்க. அவங்க என்ன கட்சிக்காரங்களா, செத்து பொண்ணலாம் பார்த்தோம். இப்படி உங்களை பார்க்க இறந்து போயிருக்காங்க, அதை கூட பார்க்க முடியாது, நீங்களாம் ஒரு தலைவரான்னு இருக்காப்புல. அதாவது செருப்பை கழட்டி அடித்த மாதிரியான கேள்வி கேட்டிருக்காரு. 41 பேர் மரணம் அடைந்து கிடந்த பிறகும் அவர்களை போய் பார்க்காத நீ எல்லாம் ஒரு தலைவனா? சினிமாவில் நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சிங்க, இப்போ பணத்தை விட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்களே, வருமானத்தை விட்டு சொல்றீங்களே, யாருக்காக வருமானத்தை விட்டு வந்தீங்க? இதே கேள்வியத்தான் அண்ணன் சீமான் கிட்டார். யாருப்பா உன்னைய வருமானத்தை விட்டு வர சொல்லுது? தமிழ்நாட்டு மக்கள்லாம் வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு விஜய் நீங்க அரசியலுக்கு வாங்க, காவிரி பிரச்சனை தேக்கணுமா, அரசியலுக்கு வாங்க. இந்த பாகுபலி படத்துல வந்தாரையா அப்படின்னு மக்கள்லாம் பாட்டு போடுவாங்கல்ல, தெய்வம் கோயில்ல இருந்து இறங்கி வந்திருக்கு அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. அது மாதிரி பனையூர் வாசல்ல அந்த சிசிடிவி பார்த்துக்கிட்டு கச்சத்தீவை தீக்கணும், முல்லை பெரியார தீக்கணும், காவிரில தண்ணி வாங்கி தரணும், ஆத்துமலைக்குள்ளே திறக்கணும், தளபதி அரசியலுக்கு வாங்க. ரஜினிகாந்த் வீட்டு வாசல்லையாவது ரஜினிகாந்த் ரசிகர்கள் காத்து கிடந்து அரசியலுக்கு அவர் அழைச்சாங்க. 96 அழைச்சிருந்தாங்க, அவர் கடைசியா வரல. ஆனா இவரை யாரும் அரசியல் கூப்பிடல. இவரா நான் வருமானத்தை விட்டு வந்தேன், யாரையா உன்னை விட்டு வர சொன்னது அப்படிங்கிற கேள்வியை இதுவரைக்கும் அண்ணன் சீமான் கேட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்டார். ஓபிஎஸ் வரப்போறாங்க, சசிகலாவும் நமக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க, அப்படி எல்லாரும் வரப்போறாங்க, வாமா பக்காமாசு அப்படின்னு சொல்லி அவரை நம்ப வச்சிருக்காங்க. இப்போ பக்காமாசுக்கு எப்பா டிடி வரனாங்க, டிடி வரல, டிடிவிலாம் இல்லை, வேணா கேடிவி இருக்குன்னு இருக்காங்க. எப்போ ஓபிஎஸ் வரப்போறாங்க, ஓபிஎஸ் இல்லை, வீட்டில் யூபிஎஸ் இருக்கு, வேணா சார்ஜ் போட்டு ஃபோனை சார்ஜ் போட்டுக்கிட்டாங்க. இப்போ ஓபிஎஸும் இல்லை, டிடிவியும் இல்லை, எதுவும் இல்லை. கடைசி காங்கிரஸ் எப்ப அவங்க பசை போட்டு செட்டிநாடு சிமெண்ட் இருக்குல்ல, அந்த செட்டிநாடு சிமெண்ட் போட்டு கட்டின மாதிரி திமுகவையும் காங்கிரஸையும் கட்டி வச்சிருக்குப்பா. பிரிக்கிறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கு, அதை பிரிக்கவும் முடியல. ஒரு இப்போ காங்கிரஸ்ல 4 பேர் தாவேக்காக்கு போலாம்னு சொன்னோம்னா 40 பேர் நாங்கள் திமுக தான் இருப்போம்ன்றாங்க. அப்போ இருதலை கொல்லி பாம்பு மாதிரி முடிவெடுக்க முடியாம தவித்து கொண்டிருக்கார் ராகுல் காந்தி. போனா இப்பவே நீ தோக்க போறியா, இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு தோக்க போறியா, இப்பவே சாக போறியா, 4 நாள் கழிச்சு சாக போறியாங்கிற மாதிரி காங்கிரஸ் தாவேக்காக்குள்ள போனா முடிஞ்சிடும் அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு தெரிந்த விஷயம். அதனால ராகுல் காந்தி அமைதி காக்கிறாரு. இருந்தாலும் இந்த ஜனநாயகன், இந்த சென்சாரு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி வச்சுக்கிட்டு அங்க ஒரு துண்டு போட்டு வைப்போம் எதுக்கும் அப்படின்னு துண்டு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப காங்கிரஸும் போகல, டிடிவியும் போகல, ஓபிஎஸும் போகல, யாருமே போகாம சொவத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்காராம் பக்காமாஸ்.